பொன்னி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொன்னி வந்து சாமிக்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓடி வராரு நம்ம சக்தி. ஓடி வந்து அப்படியே பொன்னிய ஹக் பண்ணுறாரு. அப்புறம் தூக்குறாரு. தூக்கிட்டு வந்து பொன்னி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் இருங்க சக்தி இருங்க அப்படின்றாங்க. ஏன் சக்தி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மயக்கமே வருது சக்தின்றாங்க. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பொன்னி, சாரி பொன்னி அப்படின்றாரு. பரவாயில்ல அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் சித்தப்பா ஆக போகிறேன். இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடியே மாமாவாயிட்டேன் சிவானி அன்னைக்கு இப்போ சித்தப்பாவும் ஆக போகிறேன். இதோட சந்தோஷம் இருக்கா சொல்லு. என் அண்ணன் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவனோட துக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கே தெரியும் உள்ள பொண்ணின்னு. ஆமாங்க அப்படி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான். நான் ஒன்றும் பண்ணலை. இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார் பொண்ணி, உன்கிட்ட பிடிச்சது தன்னடக்கம் தான். உனக்கு வந்து நீ இவ்வளோ பண்ணி கூட நீ கடைசி வரைக்கும் நீ தான் பண்ணேன்னு சொல்லலை பார்த்தியா அப்படின்னோடனே உன்னை கூட அன்றைக்கி தெரியாது நீ எவ்வளோ பண்ணியிருக்க அவங்களுக்காகன்னு. நான் எதுவுமே பண்ணலைங்க. கடவுள் அவங்க மேலே கருணை வச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இது நடந்திருக்கு. இல்லை பொன்னி, உண்மையிலே சொல்கிறேன். அந்த வேண்டுதல் பண்ணோன்னு தானே நடந்திருக்கு. காலில் கூட நீ சொன்னல, என் குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து என் கால் வந்து என் மேலே வந்து பட்டிருக்கு, அப்படியே வந்து என்னை வருடி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா உன் கனவுல கூட வந்துச்சு. அதனால தான் கடவுள் உனக்காக தான் வந்து அன்றைக்கி குழந்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாரு. இல்லை சக்தி சொன்னா கேளு. ஆமாம்மா அவன் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வராரு. மாமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ இவ்வளோ நாள் வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நீ வேண்டுதல் வந்து அடுக்கடுக்காக செஞ்சதால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லது நடக்குது. அது மட்டும் கிடையாது. நீ வந்து அவளுக்காக அந்த மருந்து கொடுத்த பாரு. அந்த மருந்து அவள் குடிச்சு தான் இப்போ அவள் நல்லபடி வந்து குழந்தை பெற்றெடுக்க போகிறா. எனக்கு இதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது பொன்னி. இதுக்கு மேலும் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா. எனக்கு நீ தாம்மா பார்த்துக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே கண்டிப்பாக மாமா அக்காவை நம்ம பார்த்துக்க மாட்டோமா, எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கலான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் பொன்னி அப்படி சொன்னோன்னே ஏன் மாமா அப்படின்னோடனே இது என் கடமை மாமா, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொண்ணு, இருந்தாலும் கூட பிறந்தவங்க கூட இவ்வளோ வந்து யாருமே செய்ய மாட்டாங்க அவளுக்கு ஒரு தங்கச்சியாக நீ எவ்வளோ பண்ணியிருக்க தெரியுமா? அந்த மண்டு வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஒரு நாள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அடுத்து வந்து நான் சொன்னேன்ல பாரு, அண்ணனே எல்லாத்தையும் சொல்கிறாரு பார்த்தியா, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. பொன்னி நீ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பொன்னி அப்படி சொல்கிறாங்க. சரி பொன்னி, உனக்காக ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க சக்தி, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறேன். என்ன சக்தி இது அப்படின்றாங்க. நீ ஆசைப்பட்ட புடவை தான், நீ அன்றைக்கி எடுத்து கட்டினல. ஐயோ சக்தி, எனக்கு அது வேணாம் சக்தி, அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனையாச்சு. நீ கவலைப்படாத, ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்த புடவை எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன், புரியுதா? அதுவும் உனக்காக தான். சந்தோஷமா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் சக்தி, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போட்டிருக்கேன். எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் நான் உன் மனசு முன்னாடி இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே வந்து பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் பொன்னி அந்த புடவையை கட்டின்னு வராங்க. எல்லாருமே பார்த்து வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த புடவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சக்தி எனக்காக இந்த புடவையை கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பிரீத்திக்கு வந்து பொறாம தாங்கவே முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரீத்தி செம கடுப்பாகிறாங்க. உடனே என்ன சக்தி இது, அந்த வந்து ஆர்டர்லேருந்து எடுத்து கொடுத்துட்டிங்களா, பிரச்சனை ஆகாதான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து பிரீத்தி, ஆர்டரெல்லாம் முடிச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக ஒன்று ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் பொன்னிக்காக தான். பொன்னி அந்த புடவையை வந்து மனசு இல்லாமல் கழட்டினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவளுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் அதை கழட்டும் போது. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்ன பொன்னி உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து ஜெயாக்கு செம கடுப்பாக இருக்குது. தர முடியுது.